ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பொது தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ என்பதன் பொருள். கண், நான், அழகு, அம்பு. ஐ என்பதன் பொருள் அழகு. அழகு என்பது சரியான விடை. அடுத்தது, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு. மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815 ஏப்ரல் 6. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் தமிழ் தத்த உவே சாமிநாத ஐயரோட ஆசிரியர். அடுத்தது, குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஸ் பருவம். பிள்ளை தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. அதில் 7 பருவங்கள் பொதுவானதாக இருக்கும். அதில் 3வது மாதத்துடைய பருவத்தை நம்ம காப்புன்னு சொல்லுவோம். 5வது மாதம் செங்கீரை, 7வது மாதம் தாலாட்டு, 11வது மாதம் முத்தம், 13 வருகை, 15 அம்புலி. இதில் 13வது பருவம் கேட்டிருக்காங்க. அதாவது 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம். அடுத்தது, பொறுத்துக. மதுரகவி, வித்தாரகவி, பாவலேறு, ஆசுகவி. மதுரகவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர். வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். பாவலேறு அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர். அடுத்தது, ஆசுகவி. ஆசுகவி அப்படின்னா பாடு என்று கூறியவுடன் பாடுபவர். அதுதான் ஆசுகவி. அடுத்தது, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். கார் 40, மதுரை காஞ்சி, இனியவை 40, ஐந்தினை 50. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இனியவை 40. அடுத்தது, ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விரும்பினுடன் வாசம் நிறை திருநீச்சு காப்பேந்தி மனந்தழைப்ப. இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல். பெரிய புராணம், கந்த புராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதமென பாய்ந்து நிரம்பு நாடு. இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, அழகின் சிரிப்பு. சரியான விடை பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் யாருடைய நூல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நாற்கரணங்கள் எனப்படுவது. நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்தது, தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல். அகநானூறு, சிலப்பதிகாரம், புறநானூறு, பரிபாடல். இப்படி மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. அடுத்தது, சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர். காந்தியடிகள், ராமானுஜர், பெரியார், வள்ளலார். வள்ளலார் என்பது சரியான விடை. அடுத்தது, 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3வது திருவந்தாதியை இயற்றியவர். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார். பேயாழ்வார் என்பது சரியான விடை. அடுத்தது, உதயகுமாரன் என்னும் பாத்திரம் இடம்பெறும் காப்பியம் யாது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், உதயன குமார காவியம், நீலகேசி. மணிமேகலை என்பது சரியான விடை. அடுத்தது, தென்னம் பொறுப்பு என்பது பொதிகை மலை, மேருமலை, கழுகுமலை, நீலமலை. தென்னம் பொறுப்பு என்பது பொதிகை மலை. அடுத்தது, யான் பெற்ற பெருந்தவ பேறு என்னை அன்றி இந்நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல். இராமாயணம், நலவெண்பா, சிலப்பதிகாரம், வில்லி பாரதம். வில்லி பாரதம் என்பது சரியான விடை. அடுத்தது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார். அடுத்தது, நல்லது செய்தல் ஆச்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது, கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர். நல்லந்துவனார், நக்கீரர், கபிலர், ஓரம் போகியார். இதில் நெய்தல். இது நெய்தல் கலியை பாடியவர் நல்லந்துவனார். அடுத்தது, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர். மதுரகவி ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார்.
சரியான விடை வந்து மதுரகவி ஆழ்வார். அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 4 டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார்? இது வந்து சரியான விடை சிரவண பிதுர்பத்தி. அடுத்தது நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடியது வந்து பாரதியார். பாரதியாரை தான் தூண்டியது. அடுத்தது சிலம்பு. சிலம்பு வந்து கண்ணகி, மணிமேகலை வந்து மாதவி, கம்பராமாயணத்தில் சீதை, இப்போ சூளாமணியில் வந்து சுயம்பிரபை. அடுத்தது அலை என்ற சொல்லின் பொருள். எல்லாரும் அறிந்தது. அலை என்பதன் பொருள் வந்து புச்சு. குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் வந்து முருகன். முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல். நெடுநெல் வாடை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரைக்காஞ்சு. 10 பாட்டில் வந்து குறைந்த அடிகளுடைய நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு. அடுத்தது நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர். இது வந்து பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் தான் நாடகவியலில் அதிகமான பங்கு ஆற்றியிருப்பார். பெண் வேடமிட்டு நாடகங்களில் நடிச்சிருப்பார். அதனால் பரிதிமாற் கலைஞர். அடுத்தது பொறுத்துக. திருக்கடகம். திருக்கடகம் எழுதியது வந்து நல்லாதனார். ஏலாதி. ஏலாதி வந்து கணித மேதாவியார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். சிறு பஞ்சமூலம் அது வந்து காரியாசன் எழுதினது. அடுத்தது சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர். சரஸ்வதி அந்தாதி எழுதியது வந்து கம்பர். கம்பர் எழுதிய வேறு சில நூல்கள் வந்து சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம். இது வந்து கம்பர் எழுதிய நூல்கள், முக்கியமாக கம்பராமாயணம். அடுத்தது கூத்தராட்சிப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் எது? கூத்தராட்சிப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் வந்து மலைப்படு கடாம். இது கொஸ்டின் வந்து ஆன்சர் தப்பாக மார்க் பண்ணிட்டேன் ஆப்ஷனுக்கு. இது வந்து சரியான விடை மலைப்படு கடாம். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நெடுந்தொகை என்று அழைக்கப்பெறும் நூல் எது? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெடுந்தொகைன்னு போட்டு அந்த நூலோட பெயர் போடுங்க. அடுத்தது பொறுத்துக. கூச்சு கொடுத்துருக்காங்க, அது யார் கூறியது, இல்லை எந்த நூலில் வரும் அப்படின்னு சொல்லணும். வினையே ஆடவர்க்கு உயிர். இது வந்து குறுந்தொகையில் வரும். அடுத்தது முன்னீர் வழக்கம் மகடு ஓடு இல்லை. இது வந்து தொல்காப்பியர் கூறியது, தொல்காப்பியத்தில் வரும். அடுத்தது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இது வந்து திருமூலரோட கூச்சு. அடுத்தது விரல்கள் 10 மூலதனம். இதை கூறியது வந்து தாராபாரதி. இதில் தாராபாரதியோட இயற்பெயர் தெரியணும் அப்படின்னா அவரோட பேரை வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா வந்துடும். தாராவை ராதான்னு போடணும். ராதாவுக்கு வந்து கிருஷ்ணன். அப்போ ராதா கிருஷ்ணன் வந்து தாராபாரதியோட இயற்பெயர். அடுத்தது கால்டுவெல் பிறந்த நாடு. இங்கிலாந்து, ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி. கால்டுவெல் பிறந்த நாடு வந்து அயர்லாந்து. அடுத்தது மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர். பாரதியார், முடியரசன், சுரதா, அப்துல் ரகுமான். புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பெறுபவர் வந்து அப்துல் ரகுமான். அடுத்தது திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்தே என புகழ்ந்து பாடியவர். பாரதியார், பாரதிதாசன், சுரதா, தாராபாரதி. பொதுவாக திருக்குறளை புகழ்ந்து பாடியிருந்தால் அது மோஸ்ட்லி பாரதிதாசன் தான். அடுத்தது நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர். தனிநாயகம் அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார், மறைமலை அடிகள், உவே சாமிநாதையர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். இது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் கூச்சு. அடுத்தது பொறுத்துக. நூல், நூலாசிரியர். ஃபஸ்ட்டு போச்சி திருவகவல். இது வந்து எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை எழுதியது. அடுத்தது பரமார்த்த குருகதை. இது வந்து வீரம முனிவருடையது. அடுத்தது முதுமொழி மாலை. முதுமொழி மாலை வந்து உம்மறு புலவர். அடுத்தது பெண்மதி மாலை. பெண்மதி மாலை வந்து வேதநாயகம் பிள்ளை. அடுத்தது ஒரு பொறுத்துக. நூல், நூலாசிரியர். பெத்தலேகம் குறவஞ்சி. இது வந்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் எழுதியது. அடுத்தது முத்துக்குமார சுவாமி. இது வந்து குமரகுருபுரர். அழகர் வீடு தூது யார் எழுதியது அப்படின்னா பலபட்டலை சொக்கநாத பிள்ளை. தக்கியாக பரணி. இது வந்து யார் எழுதியதுன்னா ஒட்டக்கூத்தர் எழுதியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ்.
நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.